ஒரு பையன் ஒரு 27, 28 வயசு இருக்கும். அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷமாவே தொடர்ந்து நம்மளோட கேம்புக்கெல்லாம் அடிக்கடி வருவான். ரொம்ப ஓஷோ மேல, ஆன்மீகத்து மேல ஒரு ஈடுபாடு. ரொம்ப நேர்மையான, உண்மையான ஒரு ஆத்மா. அந்த பையன் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி, "ஆ என்னோட லைஃபோட பர்ப்பஸ் என்ன?" அப்படின்னு கேட்டான். அப்பப்போ ஏதாவது ஒரு டவுட் கேட்பாப்ல. அந்த மாரி கேட்கும்போது, நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா, "உனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லா மக்களோட வாழ்க்கைக்கும் ஒரே ஒரு பர்ப்பஸ் தான். அது வந்து ஞானம் அடைதல் தான்." அப்படின்னு சொன்னான். ஆமா, அது உண்மதான். ஆ இந்த ஒலிம்பிக்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் ஆகட்டும், நேஷனல் லெவல் போட்டிகளாகட்டும், இல்ல இன்டர்நேஷனல் லெவல் போட்டிகளாகட்டும், அத்லெட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி எல்லா வகையான ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு நாளையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி நேரம், 18 மணி நேரம் இந்த மாதிரி அவங்க ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்லயே இருந்து அதுக்கான ஃபிசிக்கல் எக்ஸர்சைஸு, ட்ரெய்னிங்கு ஃபுல்லா அவங்களோட நாள் பூரா அதுக்காகவே தான் போகும். அப்போ ஒரு உலகாதாய விஷயம் அது இல்லையா? அதாவது ஒரு ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் ஜெயிக்கிறதோ, இல்ல இன்டர்நேஷனல் லெவல், நேஷனல் லெவல் காம்படிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வரதோ, வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். ஞானம் அடைதல், ஆன்மீகம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது, அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான். ஆனா அதுக்காகவே ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், சில பேர் 15 மணி நேரம், 18 மணி நேரம் அப்படின்னு உழைக்கும்போது, ஒரு அவ்ளோ எஃபோர்ட் போடும்போது இல்லையா? அவங்களோட டைமு, பணம் எல்லாத்தையுமே அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது, ஒரு ஞானம் அடைதல்ங்கிறது எவ்ளோ பெரிய விஷயம். அதாவது நீங்க அதுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். பிறவா நிலை வேணும், முக்தி வேணும், இன்னொரு வாட்டி நான் பூமியில பிறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அதுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். ஆனா அது அ மனிதர்களுடைய ஆசைகள்லயே ரொம்ப ரொம்ப உயர்வான ஆசை. த ஃபைனல் ஸ்டெப்பு கடைசி ஆசை. கடைசியில தொட்டு நிக்கிறது வந்து அங்க தான். அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா பாருங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தியானம் பண்றதே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா, அந்த மாரி 1 மணி நேரம் நம்ம தியானம் பண்ணும்போது, அது நாள்ல மிச்சம் இருக்கிற 23 மணி நேரத்த லீட் பண்ணும். அது வந்து கண்டிப்பா மத்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா, ஓஷோவுடைய டெக்னிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 1 மணி நேரம் நீங்க பண்ணீங்கன்னா, மீதி இருக்க 23 மணி நேரமும் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நீங்க நார்மலான ஒரு லைஃப் வாழ்றதுக்கும், நீங்க 1 ஹவர் மெடிடேஷன் பண்ணிட்டு, அந்த மீதி 23 மணி நேரத்த வாழ்றதும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னா, ஓகே. மீதி இருக்கு 23 மணி நேரம். அப்போ 24 மணி நேரமும் நான் வந்து அதே மாரி கான்ஷியஸா, அவேர்னஸா இருக்கணும் அப்டின்னா என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுதான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னு சொல்லிட்டு, அந்த 23 மணி நேரத்த நம்ம வாழ ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு நடுவுல அந்த மறந்துடுவோம் நம்ம. அந்த ஒரு அவேர்னஸ் சுத்தமா இருக்காதுன்னே வைங்களேன். ஆனா நம்மளுடைய பிஹேவியர்ல வந்து நெறைய வித்தியாசம் வந்து வரும். அது வந்து என்கிட்டயும் நெறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் அதுதான். ரொம்ப, ரொம்ப நம்ம அமைதியாயிடுவோம். ஆ ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப நம்ம எல்லா விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மனோநிலையில இருப்போம் நம்ம. எது நடந்தாலுமே. அப்ப அந்த 1 மணி நேரம் அது மாரி தினம் 1 மணி நேரம், 1 மணி நேரம் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல நம்ம தொடர்ந்து அத செய்யும்போது, ஒரு நாளையில மேக்ஸிமம் வந்து நம்ம கான்ஷியஸா இருக்கிற மாதிரி ஆயிடும். அது வந்து நமக்கு கூட தெரியாது. நம்ம கூட இருக்கிற மத்தவங்களுக்கு, நம்ம கூட நெருங்கிய
தொடர்பு கொண்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்ல லைஃப் பார்ட்னருக்கோ அவங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஈவன் நமக்குமே தெரியும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில வந்து நாதபிரம்மா மெடிடேஷன் போட்டிருக்கோம். ஆ டீட்டெயிலா வேணும்னா நான் இன்னொரு வீடியோ கூட பண்றேன். அந்த நாதபிரம்மாவே போதும். நம்ம டைனமிக் தான் பண்ணணும், இல்ல ஜிப்ரிஷ் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. ஆ ஒரு முயற்சியா நான் நேத்து வீடியோல நோ மைண்ட பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வந்து ஒரு 2020, 21ல ஒரு சின்ன முயற்சி எடுக்கலான்னு சொல்லிட்டு, ஒரு 3 நாள் மட்டும் நோ மைண்ட் தெரப்பி போட்டு பார்க்கலாம். எப்படி இருக்கு? எப்படி போகுது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் கேம்ப் போட்டோம். மேக்ஸிமம் புது மெம்பர்ஸ் தான். ஒரு 10 பேர் வந்தாங்க. மேக்ஸிமம் வந்து அதில ஒரு 8 பேர் வந்து புது நபர்கள். மீதி ஒரு 2 பேர் தான் ஓஷோல ரொம்ப நாள் இருக்கிறவங்க. அது பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் லாஃபிங், 1 மணி நேரம் ஜிப்ரிஷ், 1 மணி நேரம் சைலன்ட் சிட்டிங். ஃபர்ஸ்ட் நாள் எப்படியோ பண்ணிட்டாங்க. 2வது நாள் வந்து அவங்களால பண்ணவே முடியல. எல்லாரும் வந்து என்கிட்ட ரெக்வெஸ்ட். அதாவது காலையில டைனமிக் நடக்கும். அது முடிச்சுட்டு எல்லாரும் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, அ இந்த நோ மைண்ட் ஆரம்பிச்சோம்னா லஞ்ச் டைம்ல தான் அது முடியும். 3 மணி நேரம். அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து என்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 1 மணி நேரம், 1 மணி நேரம் வேணாம். ஒவ்வொரு ஸ்டேஜ் 1/2 மணி நேரம் மட்டும் பண்ணலாம். எங்களால முடியல அப்படின்னு. எல்லாருமே அப்படி கேட்கவும் என்ன பண்றது? வேற வழி இல்லாம எல்லாரும் புதுசு வேறயா? சரின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் பண்ணோம். அடுத்த நாள் என்னாச்சு? அப்புறம் ஈவினிங் மெடிடேஷன் இருக்கும். லஞ்ச் முடிச்சுட்டு ஏதாவது ஒர்க்கிங் மெடிடேஷன், அதுக்கப்புறம் ஈவினிங் குண்டலினி, அப்புறம் ஒயிட் ரோப், அப்புறம் நைட் மெடிடேஷன் இருக்கும். திருப்பி அடுத்த நாள் காலையில சண்டே காலையில என்னாச்சு? டைனமிக் முடிச்சுட்டு எல்லாரும் வரும்போது, திருப்பி அவங்களே வந்து, "இன்னைக்கு அது வேண்டாம், பண்ண வேண்டாம், எங்களால முடியல. அதுக்கு பதிலா வேற மெடிடேஷன் 1 ஹவர் மெடிடேஷன் ஏதாவது பண்ணலாம். நோ டைமென்ஷன் நம்ம பண்ணது நல்லா இருந்துச்சு. அது பண்ணலாம்." உண்மையாவே நான் ரொம்ப வெறுத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாரி எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்றதில்ல. நாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, எங்க சாமிகிட்ட நாங்க ஒரு 10, 12 பேரு. ஒரு இன்னர் சர்க்கிள் மாரின்னு வைங்களேன். ரெகுலரா அந்த 12 பேரும் எல்லா தெரப்பி குரூப்லயும் இருப்போம். ஆ சாமிக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். அங்கேயே அந்த கம்யூன சுத்தியே வாழ்றவங்க எல்லாருமே 12 பேர். ஒருத்தர் மட்டும் கோயம்புத்தூர்லேருந்து வருவாரு. அவரும் எல்லா தெரப்பி குரூப்புக்கும் வருவாரு. அதனால பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாரும் தொடர்ந்து ஒண்ணாவே மெடிடேஷன் பண்றதுனால, அது போற அந்த 3 மணி நேரம் இன்னொன்னு எங்க சாமியோட எனர்ஜி. இன்னொன்னு வந்து அது ஓஷோவுக்குன்னு உருவாக்கப்பட்ட இடம். இப்ப நான் கேம்ப் நடத்தினது பார்த்தீங்கன்னா, அது வந்து சும்மா பொதுவான ஒரு இடம். அதுல போய் நாங்க ஓஷோ கேம்ப் நடத்தினோம். ஆ இதுதான் ஓஷோவுக்குன்னு இருக்கிற இடத்துக்கும், எல்லா கிளாஸஸும் நடக்கும். அங்க நம்ம போய் ஓஷோ கிளாஸ் பண்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. எப்படி அப்படின்னா, அ ஓஷோ கிளாஸ் மட்டும் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, அந்த இடத்தோட அந்த ஃப்ரீக்வென்சி, அந்த வைபு எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அந்த வைப்ரேஷன் எல்லாமே வேற மாரி இருக்கும். இதுவே பொதுவான ஒரு இடம்னா, கண்டிப்பா அது வந்து ஆனா, அங்க போய் ஓஷோவுடைய அந்த பேனர் கட்னோனயுமே அந்த இடத்துல அவரோட பிரசன்ஸ நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இருந்தாலும், அங்க இருக்கிற மத்த யாருமே ஓஷோ டிசேபிள்ஸோ, இல்ல ஓஷோ லவ்வர்ஸோ கிடையாது. அதனால அந்த இதுவும் வந்து கொஞ்சம் அந்த தாக்கமும் இருக்கும். அவங்க எல்லாமே அன்கான்ஷியஸ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட அந்த 10, 12 பேர் மட்டும் அந்த கான்ஷியஸ நோக்கி அந்த மாரி அ போகுறது வந்து கொஞ்சம் அ டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஸோ, இதுல ஓஷோக்குன்னு இருக்கிற கம்யூன்ல நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்படியே லெட் கோல அப்படியே ஆத்துல அடிச்சுட்டு போற மாரி ரொம்ப அது வந்து ஒரு இயல்பா, ரொம்ப சுலபமா இருக்கும் நமக்கு. இது ஏன் வந்து நான் வந்து தொடர்ந்து இந்த விஷயங்கள ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னா, உண்மையாவே நேத்து ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இந்த மாரி வீடியோஸ் பண்றதுக்கு காரணம், ஏதாவது ஒரு ஓஷோ ஒர்க் தொடர்ந்து நான் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். இன்னொன்னு நானும் அத ஷேர் பண்றது மூலமா வளர்றேன். இத கேட்கிறவங்களுக்கும் வந்து அந்த ஒரு மெடிடேஷன் பண்ணாட்டியும், இந்த வார்த்தைகள மாஸ்டர் பத்தின வார்த்தைகள,
இதெல்லாம் கேட்கும்போதே ஒரு அவேர்னஸ் வரும். நேத்து அத தான் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. உங்க வீடியோ பார்க்கும்போது ஒரு அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ் வருது அப்படின்னு. உண்மையிலுமே அத படிச்சுட்டு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாரி யாரோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை வந்து அதில நம்ம ஒரு சின்ன ட்ரிகர் பண்றோம் அப்படின்னா கூட அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆம், அது மாரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது? மாஸ்டர பத்தி ஷேர் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதாவது அ இது பேசுறதுனால என்ன ஆக போகுது? அதாவது சும்மா ஜஸ்ட் மெடிடேஷன் பண்ணா ஓகே. அவேர்னஸ் வரும், கான்ஷியஸ் வளரும். ஆனா, சும்மா அத பத்தி பேசுறதுனால என்ன ஆக போகுதுன்னா, அதுதான் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். அதாவது ம் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து உண்மதான். நீங்க வந்து எக்ஸிஸ்டன்ஸோட கலந்துட்ட ஒருத்தவங்கள பத்தி நீங்க நினைக்கும் போதும், பேசும்போதும், இல்ல பகிர்ந்துக்கும் போதும், இல்ல இன்னொருத்தங்க பகிர்ந்துக்கிறத நீங்க கேட்கும் போதும், அது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அது நமக்குள்ள ஆழமா போயி ஒரு மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்கும். அதாவது அ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சதா சர்வ காலமும் அ வேற ஏதோ ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்கும் இல்லையா? இந்த சொசைட்டில போயி போராடுறது, ஜெயிக்கிறது, இத பத்தியே எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும்போது, திடீர்னு நமக்கா தோணாட்டியும் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு மாஸ்டர பத்தி பேசும்போது, அது வந்து நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஞாபகப்படுத்தல், நினைவூட்டல். அந்த நினைவூட்டலே வந்து நமக்குள்ள ஒரு அவேர்னஸ ஏற்படுத்தும். அதனால பேசுறதுங்கிறது வந்து சாதாரணம் இல்ல. இப்ப நம்மள பத்தி பர்சனலா பேசினா, துக்கத்த பகிர்ந்துக்கும்போது எப்படி துக்கம் இன்னும் அதிகமாகும். அதே போல தான் சந்தோஷத்த பகிர்ந்துக்கும்போதும் சந்தோஷம் அதிகமாகும். அதே மாரி தான் ஒரு அவேர்னஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி, ஆ என்ன சொல்றது? இந்த உலகத்துக்கு வந்து அவரு குடுத்திருக்கிற கிஃப்ட் வந்து நம்மளால நெனச்சே பார்க்க முடியாது. ஏன்னா, அவரோட புக்ஸ படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஆயுள் பத்தாது. அதாவது அவருடைய புக்ஸ்னா என்ன? அவருடைய சொற்பொழிவுகள் தான் புக்ஸா வந்திருக்கு. ஸோ, அத படிச்சு முடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஆயுசு பத்தாது. அப்படி இருக்கும்போது, அவரு எவ்ளோ ஒரு எதையுமே மறைக்கல நம்மகிட்ட இருந்து. அவ்ளோ விஷயங்கள குடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு எனர்ஜிய, அப்பேற்பட்ட ஒரு ஞானிய பத்தி நாம பேசும்போதும், நினைக்கும் போதும், பகிர்ந்துக்கும் போதும் வந்து, நாமளும் அந்த ஒரு கிளிம்சஸ் நம்மளுக்கும் அந்த ஒரு சின்ன டேஸ்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பா. அதனால தொடர்ந்து பகிர்ந்துக்குவோம். இந்த வீடியோஸ பார்க்கும்போதும், கேட்கும்போதும் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அது எனக்கு மேலும் வீடியோக்கள் பண்ண ஒரு தூண்டுதலா அமையும். நன்றி.